எல்லாருமே தான் லோன் ஆப்லேருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த லோன் ஆப்லேருந்து லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லோன் ஆப்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் இந்த மாதிரி லோன் ஆப்லேருந்து லோன் எடுத்துருவாங்க. அடுத்த அதாவது ஃபைனலாக ஒரு டியூ இருக்கும். அந்த டியூ பே பண்ண அடுத்த செகண்டே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி அவங்களுக்கு இஎம்ஐ கொடுத்துருக்கோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ஓசி கொடுக்கணும். அதாவது நோ டியூ அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க வேற ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபாச்சும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக பே பண்ணியிருக்கோம்ல, 4 பேரும் பஞ்சாயத்து கூட்டியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மாதிரி வந்து பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ஓசி வாங்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனாலும் அடுத்ததான் நீங்கள் வந்து டக்குன்னு அப்பயும் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மணிவு அப்படிங்கிற ஒரு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு எஸ்எம்எஸ், லொக்கேஷனு, அப்புறம் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டால்ட் ஆப், கேமரா, இந்த மாதிரி எல்லா பர்மிஷனும் கேட்குது. இந்த பர்மிஷனை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரி அப்படிங்கிற பட்டனே ஒர்க் ஆகும். அப்போ தான் அடுத்த ப்ராசஸை என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ், லொக்கேஷன் எல்லாமே என்னுடைய எல்லா ஆக்சஸுமே அவங்களால வந்து பார்க்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து என்ஓசி கொடுத்துட்டீங்க, என்ஓசி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாகவே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு பதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப் பர்மிஷன். ஸோ நேராக எங்களுடைய ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ஆப் இன்ஃபோக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆப் பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆக்சஸும் ஏன்ட்டு இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுடைய ஏதாச்சும் எந்த ஒரு லோன் ஆப் இருந்தாலும் சரி, பர்மிஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பர்மிஷன் வந்து கிராண்டட் தான் இருக்கும். அதாவது பர்மிஷன் அலோவ்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பர்மிஷனாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி டோன்ட் அலோவ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்புக்கு நீங்கள் கொடுத்த பர்மிஷன் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமே இங்கே நம்ம கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச், ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்படி தான் எல்லா ஆப்புமே பண்ணணும். குறிப்பாக இந்த லோன் ஆப்லாம் இப்படி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த லோன் ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கடைசி டியூ பே பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனால் சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லைன்னு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து கோவப்படாமல் ரொம்ப காமாக ஜஸ்ட் அவங்க பேசுறதை லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெட்ரு. அப்போ தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் நமக்கு அந்த ஃபோன் கால் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா வரப்போக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணணும்.